வணக்கம் அன்பு நேயர்களே, இது கோவில்பட்டி இசை எஃப்எம் வழங்கும் கதை நேரம். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். வணக்கம் தங்க குழந்தைகளே, நான் உங்கள் கார்த்திகா கவின்குமாரத்தை. நாம இன்னைக்கு கேட்க போற கதை எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் எழுதிய என் அம்மா எங்கே என்ற சிறார் சிறுகதை நூலிலிருந்து மாடப்புறாவின் கனவு அப்படின்ற கதையை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். எனது கனவை கேட்க முடியுமா? பார்க்க தானே முடியும். வாங்க கதைக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். மாடப்புறா ஒண்ணு நல்லா அதோட சிறகை அப்படியே விரிச்சு மடக்குனுச்சு. அப்படியே ஒரு நகரத்துல நிறைய பஸ், வண்டி, காரு, பைக்கு இப்படி எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அப்படி உள்ள நகரத்தோட ஒரு கட்டடம், அது உயரமான கட்டடத்தோட மாடத்துல வந்து உட்கார்ந்தது. நேத்து தான் அங்க அது குடி வந்துச்சு. அதுக்கு முந்தா நாள் வரையில பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல குடி இருந்துச்சு. பாலடைஞ்ச ஒரு கிணத்துல இருந்த பொந்துக்குள்ள கூடு கட்டி 3 முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருந்தது. ஒரு நாள் ஆடு மேய்க்கிற பையன் அந்த கிணத்துல இறங்கி கூட்டை களைச்சி குஞ்சுகளை எடுத்துட்டு போயிட்டான். அதை பார்த்து பயந்த மாடப்புறா அங்கிருந்து பறந்துக்கிட்டே இருந்தது. நிறைய ஊர்களை தாண்டி இந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்த நகரம் பாலைவனம் மாதிரி இருந்தது. ஒரு மரமோ செடியோ புல்லோ பூண்டோ எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம். எப்ப பார்த்தாலும் பாப்பாம் பீம் பீம் கிங் 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 இப்படின்னு பலவிதமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு சத்தத்துக்கும் இந்த மாடப்புறா திடுக்குன்னு அப்படி நெஞ்சு துடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. முதல்ல அதுக்கு புரியவே இல்லை, இந்த சத்தம்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு தெரியவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அதுக்கு தெரிஞ்சுது. இந்த சாலையில புகையை கக்கிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் இந்த அலைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, இந்த லட்சக்கணக்கான இந்த வண்டியெல்லாம் அந்த வண்டி போடுற சத்தம் தான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டியோட சத்தம், அது சத்தம் போடுறது மட்டும் இல்லாம கருப்பா புகையை அப்படியே கக்கிக்கிட்டே போகுது. அந்த புகையெல்லாம் அப்படியே மேகம் மாதிரி எல்லார் தலைமையிலையும் மிதந்துக்கிட்டே போயிட்டு இருந்தது. மாடப்புறாவுக்கு ரொம்ப பசி அதிகமாயிட்டு ஏதாவது தானியங்கள்லாம் கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக கீழே இறங்குனுச்சு. இறங்கலான்னு பார்த்தா இறங்குறதுக்கு இடமே இல்லை. அவ்வளோ கூட்டம். எல்லாரும் கூட்டமா ஊரை காலி செஞ்சுட்டு போற மாதிரியே இந்த வண்டிகள்லாம் போயிட்டும் வந்துட்டோம் சர்ற புறான்னு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் மாடப்புறா கவனிச்சுது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் முகத்தை வாயை அப்படியே மூடிக்கிட்டு முகமூடியெல்லாம் போட்டிருந்தாங்க. சிறுன்னு எல்லாரும் போயிட்டே இருந்தாங்க. கீழே புகை ரொம்ப அடர்த்தியா இருந்தது. கீழே கொஞ்சம் கூட காத்தே இல்லை. அப்பா, மாடத்துல கொஞ்சம் பரவாயில்லப்பா, இந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்னு நினைச்சு மாடப்புறா போயிட்டே இருக்கும்போது அதுக்கு மூச்சு கூட விட முடியல. தலை அப்படியே சுத்துனுச்சு. மேல பறந்து போயிடலான்னு சிறகுகளை அசைச்சுது. 2 அடிக்கு மேல அதால பறக்கவே முடியல. அப்படியே மயங்கி போய் கீழே பொத்துன்னு விழுந்தது. செத்துருவோன்னு நினைச்சது இந்த மாடப்புறா. அதுக்கு கொஞ்ச நேரத்துல நினைவு கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்ப யாரோ அதை கையில தூக்குனாங்க. அதோட முதுகுல ஒரு பிஞ்சை விரல் அப்படி தடவி கொடுக்கறத மாடப்புறா உணர்ந்தது. திடீர்னு சுத்தமான காற்றை மாடப்புறா நல்லா சுவாசிச்சது. அதுக்கு உணர்வு வந்தப்போ ஒரு குழந்தையோட கையில இருந்துச்சு. அந்த குழந்தை முகமூடியெல்லாம் போட்டிருந்தது. அந்த குழந்தையோட அப்பா, பேசாம அதை கீழே போட்டுட்டு வா, ஆக்சிஜன் சிலிண்டர் 1 கிலோ 2000 ரூபாய், இது உனக்கே பத்தாது, இதுல புறாவுக்கு வேறையா அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் இன்னும் ரொம்ப பத்திரமா அந்த புறாவை இறுக்கி வச்சுக்கிட்டு அந்த குழந்தை மாடப்புறா கண்ணு முழிச்சப்போ அந்த வீட்டுக்குள்ள ஆக்சிஜன் சிலிண்டர் நிறைய இருந்த ஒரு அறையில இருந்தது. அந்த அறைக்குள்ள சில செடிகளும் இருந்தது. அதுதான் அந்த காத்த சுத்தம் செஞ்சிட்டு இருந்துச்சு. மாடப்புறா இப்படியே மெதுவா பொறுமையா அப்படியே தத்தி நடக்கிறத பார்த்துட்டு இருந்தா அந்த குழந்தை. அவன், பின்னாடி தோட்டத்துல ஒரு செடி நட்டு வச்சிருக்கேன், நீ பெருசானதும் அதுல போய் இருந்துக்கோ
அப்படின்னு சொல்லி கையில் அப்படியே பிடிச்சா அந்த குழந்தை அந்த மாடப்புறாவை. மாடப்புறாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப நம்பிக்கையும் இருந்தது. அப்படியே லேசாக கண்ணை அப்படியே செல்லமாக மூடிக்கிட்டு. இப்போது நகரத்தில் மோட்டார் வண்டிகளே இல்லை, எல்லாரும் சைக்கிளில் போனாங்க, அப்புறம் நடந்து போனாங்க. சாலையில் 2 பக்கமும் மரங்கள்லாம் நிறைய அடர்ந்து குடை மாதிரி அப்படி நிழல் கொடுத்துட்டே இருந்தது. செடி கொடி இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லா விதமான பறவைகளோட சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. பூச்சிகளோட ரீங்கார சத்தம் ரொம்ப மெல்லிசை மாதிரி கேட்டுச்சு. சுத்தமான காற்று அப்படியே அழகா வீசுனுச்சு. குழந்தைங்கள்லாம் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சாலைகள்ல அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருந்தாங்க. எல்லார் முகத்துலயும் அப்படியே மகிழ்ச்சி, ரொம்ப கொண்டாட்டமா இருந்தது. அப்படின்னு மாடப்புறா அங்கிருந்த உயரமான கட்டடத்தோட மாடத்துல தான் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டிக்கிட்டே இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? நன்றி.